பாடி வந்து 40 20 10. 40 பாடி சொல்லிகிட்ருக்கேன். 10 இன்ச்சு பீஸ் போட்டுக்கிறீங்க. 10 இன்ச்சு ஸ்கேல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஸ்கேல் போட்டுக்குங்க. உயரம் வந்து 13.5 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து அது 13.5 வருது. 13 இன்ச்சு 16 தையலுக்கு ஸ்கேல் போடுங்க சைட்டாக. பின்கழுத்து 8 இன்ச்சு பேக் தட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 10ல் பாதி 5 4.5 1/2 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்றோம். நம்ம 5.5 இன்ச்சு வரும். இப்போ ஃபுல் ஷோல்ட்ரு. இப்போ கையை எடுக்கிறீங்க பாருங்கள். கையை பார்த்துக்குங்க. அடிக்கைன்னு கட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த அடிக்கை இதுதான் அடிக்கை. இப்படி தான் அளக்கணும். 6.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு 6.5 7.5 அடிக்கை எப்படி அளந்து காமிச்சேன்னு பார்த்துக்கோங்க. 10 5 4.5 இன்ச்சு வருதா, அது 4.5 அப்படி வச்சுக்கோங்க. ஆமாம் 7.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இறக்கிங்க. இப்போ பார்ப்போம். 4.5 இன்ச்சு வருது. ஆம்கோல் இறக்கம் வந்து 4.5 இன்ச்சு. உண்டா இறக்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது 4.5 இன்ச்சு. ஸ்கேல் போடுங்க. இப்போ வந்து 5.5 இன்ச்சு வருது. ஃபுல் ஷோல்ட்ரு 5.5 இன்ச்சு வருது. அதில் 3 பாதி ஆஃப் ஷோல்ட்ரு 3 5.5 இன்ச்சு கீழே 5 வச்சுக்கிறீங்க. 2.5 இன்ச்சு கழுத்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கூட போட்டு 3 இன்ச்சு வைக்கிறீங்க. கீழே இறக்கம் 2.5 இங்கே 3 வரணும். கீழே இறக்கம் வந்து 3 வரணும். எல்லா கட்டிக்குமே அது மாதிரி போடுங்க, ஈஸியாக வரும். 3 போட்டிங்கன்னா அதே 3 கீழே 3 போட்டோமா அந்த 3 மேலே வச்சுக்கோங்க. ஸ்கேல் போடும்போது அழகாக இருக்கும். அந்த ரவுண்டு வந்து அழகாக வந்து உட்காரும். பாருங்கள். பேக் சைடு இந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. பின்கழுத்துக்கு அது ஒரு அளவு வச்சுக்குவோம், ஒரு மார்க்கு. அது ஸ்கேல் போடும்போது அதில் கரெக்டாக வரும். அது ஸ்கேல் போட்டுக்குங்க. இது போல் தான் நான் தயார் பண்ணி பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு தர்றேன். நான் பொறுமையாக எடுத்து தர்றேன், அவசரப்பட வேண்டாம். இப்போ பார்த்துக்கிறோம். கரெக்டாக வந்துருச்சு. அந்த கழுத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது மாதிரி தான் ஒன்றும் நான் நுணுக்கமாக எடுத்து தான் வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம். அந்த பேக்குக்கு வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த சென்டர் மார்க் அதில் வச்சுக்கிறீங்க. கரெக்டாக பேக் கழுத்து எப்படி வருதுன்னு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. ஜாயிண்டில் வந்துட்டு மேல் ஜாயிண்டில் இது கரெக்டாக இருக்கும். நான் இது மாதிரி தான் தைச்சி கொடுத்துட்ருக்கிறேன். கரெக்டாக இருக்குது. கோடு போட்டுக்கிறீங்க. ஷோல்ட்ரு அந்த 1.5 இன்ச்சு அப்படியே அதில் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், அடிக்கைன்னு. அடிக்கை லூஸுங்கிறது இதுதான். அந்த ஜாயின்லேருந்து அந்த இது 6.5 இன்ச்சு வருது பாருங்கள். இந்த இதையும் பார்த்துக்குங்க. இதையும் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு அதிசயமான விஷயந்தான். 6.5 இன்ச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த எண்ட்லேருந்து மேலே ஷோல்ட்ரு ஃபுல் ஷோல்ட்ரு எண்ட்லேருந்து கீழே பாடி லூஸு கணக்கு 4.5 10 இது 1.5 இன்ச்சு எல்லாமே கரெக்டாக கணக்காக வச்சுருப்பேன். வச்சுன்னு அந்த 3 ஜாயிண்ட்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுக்கணும். அது இது 3மே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சு அந்த முண்டா ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு வருது. அந்த 7.5 இன்ச்சை இதில் அளந்து காட்டுறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ 7.5 இன்ச்சு இதில் அளந்து காட்டுறேன் பாருங்கள்.
இது மாதிரி தான் நான் பேட்டர்ன் எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம பேட்டர்னை எடுத்து கொடுக்கும்போது இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற விஷயத்தை பேட்டர்னை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் இது மாதிரிலாம் சிரமப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக வர்ற மாதிரி நான் பேட்டர்னை எடுத்து கொடுக்குறேன். 7.5 இன்ச்சுங்க, பாடியில் வந்து டச் ஆகிட்டு, அவ்வளோதாங்க. 10 இன்ச்சு பாடி லூஸு. பாருங்கள் 10, அதில் பாதி 10 10 இன்ச்சு 5 இன்ச்சு 4 3 2 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த சைடில் தள்ளி போட்டுருங்க. டாட்டு பின் சைடு டாட்டு வந்து அது மாதிரி தான் போடணும். நல்லா கவனமாக இன்னும் ஒரு முறைக்கு 2 முறையாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான். எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஒரு 3.5 இன்ச்சு கிட்ட கீழே இறங்குதா, இருக்கட்டும். ஒரு 3.5 வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க. அந்த இடத்துல நீங்கள் டாட்டு போடுங்க. அது வந்து இது வந்து வளைவு கொடுக்காது. அது இந்த ப்ளவுஸை பார்த்துக்கணும், அது எவ்வளோ டாட்டு போட்டிருக்காங்கன்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப விரிவு கொடுக்காது. அந்த கழுத்து வந்து விரிவு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நான் டாட்டு போட சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இது மாதிரி தான் தைச்சி கொடுக்குறேன். கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கச்சின்னு உட்காரும், சுருக்கம்லாம் இருக்காது. பின் சைடு வந்து சுருக்கம்லாம் இருக்காது. முதுகு தூக்குறது, முதுகு சைடு வந்து பின் சைடு வந்து லூஸாக வர்றது, இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் அது இருக்காது. அதனால இந்த டாட்டு நம்ம சென்ட்ரு போடாமல் கொஞ்சம் தள்ளி 2 இன்ச்சு தள்ளி விலகி இங்கிட்டு போடுறேன். உள்ள ஆம்கோல் சைட்லேயே போடுறேன். அது வந்து இது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஷோல்டரையும் வந்து ரொம்ப விலக்கி விடாது. ஒரு 1/4 இன்ச்சு வேணால் நகர்த்தி விடும், ரொம்ப நகர்த்தி விடாது. அந்த இது வந்து உங்களுக்கு சைடு வந்து தையல் போட போகும்போது ஈஸியாக இருக்கும். எப்படின்னா சைடு தையல் நீங்கள் அந்த வந்து அந்த சைடில் வரணும். அப்போ தையல் போட போகும்போது என்ன பண்ணணும்னா, அந்த சைடு வந்து இந்த சதையாக இருக்கும். அந்த இடுப்பில் வந்து அந்த சதையில் வந்து இந்த டாட்டு உட்காந்துக்கிறோம். அப்போ லூஸு கிடைக்காது. லூஸ் இல்லாமல் கரெக்டாக இழுத்து பிடிச்சாப்புல அப்படியே அழகாக வந்து உட்காந்துக்கிறோம். அதுக்காக இது போல் தான் நான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தயார் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அளந்தெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதே இல்லை. பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் உள்ள அளவை மட்டும் அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு பார்த்துட்டு அந்த பேட்டர்னை மட்டும் எடுத்து அதில் போட்டு நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா, நீங்கள் பாட்டு மார்க் பண்ணிக்கிட்டு வெட்டி தைச்சிக்கிட்டு வேண்டியதான். மார்க் பண்ணி ரவுண்டு டீஸ் போட்டுக்க வேண்டியதும், டீஸை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு வெட்டி தைச்சி கொடுத்துக்கிட்டு வேண்டியதான். அப்போ கஸ்டமரு சூப்பராக தேடி வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுபோல் தான் நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். பேட்டர்ன் தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் தயார் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் நுணுக்கமாக தயார் பண்ணி எடுக்கணும், கம்ப்ளைண்ட் வராமல் பார்க்கணும். அதனால் பேட்டர்ன் தயார் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறேன். சொல்லும்போது நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு. அந்த விளம்பரத்தில் சொல்லும்போது நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த கோட்டு மேலேயே தான் வெட்டணும். இப்படி தான் நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் தைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதில் ஒரு அர்க்காத்து போட்டுக்க வேண்டியதான். பாடி லூஸுக்கு அர்க்காத்து போடுறது மெயினாக போட்டுக்கணும். அர்க்காத்து தான் மெயின். இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 சைடும் மார்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பிடிக்கும்போது ஈஸியாக வந்துடும். ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ப்ளவுஸில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கவனித்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குறை வராமல் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குறை வராது. எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. கஸ்டமர் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. எதுவும் குறை இருக்கான்னு கேட்டோம்னா, இல்லை அப்படி ஒன்றும் தெரியலை எனக்கு, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குறை இருந்தால் சொன்னாங்கன்னா சரி பண்ணிடலாம். ஆனால் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் சரி பண்ணிடுவோம். அதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்மளே ஒன்று பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். வணக்கம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.